மாதாஜி. வாங்க மாமா. அட இருக்கட்டும் கண்ணா, நீ இங்க வாப்பா, என் இதயத்துக்கு பக்கத்துல. பிரீத்தம்பூராவுடைய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கடவுளுடைய மனுஷன் சுர்ஜித் சிங்குக்கு இந்த அளவுக்கு மாமா 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 என்னாச்சு? உங்களுக்கு அடிதும் படல? அட பைக்க நீ என்னதாப்பா செட் பண்ணி வச்ச? என் கையில ஷாக் அடிக்குதுப்பா. ஏன் ஒழுங்கா எல்லாத்தையும் செக் பண்ணீங்களா? நான் தான் சொன்னேன்ல. ஒரு சின்ன விஷயத்தை உன்னால சரியா பண்ண முடியல, பெருசா வந்துட்டு என்ன சீப் கெஸ்டா கூப்பிடுறதுக்கு. வாங்க மாமா. மாமா மாமா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் இப்பவே வேற ஒரு மைக்க ரெடி பண்றேன். ஓகே? வேணாம் வேணாம் வேணாம், மைக்கெல்லாம் வேணாம். அட ஒண்ணு இல்லைங்க, இந்த ஷாக் அடிச்சதுனால குறைஞ்சது இதுவாது எனக்கு தெரிஞ்சது இல்ல, இந்த ஊருக்குள்ள கரண்ட் சரியாத்தான் வந்துட்டு இருக்குன்னு. பூஜையை பத்தி 2 வார்த்தை பேசலாமா? மாமா உங்களோட இந்த புண்ணிய கையால அந்த மகாதேவிக்கு ஒரு பூஜை செய்யணும். நீங்க கொஞ்சம் இங்க வாங்க. மீரா. சொல்லு மீரா. தன்வீர் அண்ணா, ஷாக் கொஞ்சம் அதிகமா கொடுத்த மாதிரி இல்ல? நான் உங்களை ஷாக் தான் கொடுக்க சொன்னேன், ஆனா நீங்க அந்த ஆளை கீழே விட வச்சிட்டீங்க. அது என்னன்னா ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது, அதுல எங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கிட்டோம். சரிண்ணா, சரி நீங்க அடுத்த பிளான செட் பண்ணிட்டீங்கல்ல? மீரா நீ எதுக்கு கவலைப்படாத, நீ நினைச்ச மாதிரி எல்லாமே சரியா நடக்கும். நல்லது. சரி நான் அப்புறம் கால் பண்றேன். கலக்கிடலாம்.